வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிளாஸ்டிக் பொருள் விற்பனை கடையில் பயங்கர தீ விபத்து. பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்தது. மேலும் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள காமராஜர் சிலை அருகே பிளாஸ்டிக் பொருட்கள் மலிவு விலையில் விற்பனை செய்யும் கடை இயங்கி வந்தது. இதனிடையே இரவு வழக்கம் போல கடையின் உரிமையாளர் பூட்டி சென்ற நிலையில் 11 மணியளவில் கடையில் தீ கொழுந்துவிட்டு எரிய துவங்கியது. இதனை அடுத்து அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் மற்றும் இப்பகுதியில் வசிப்பவர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனை அடுத்து 4 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். மேலும் இச்சம்பவத்தில் 5 லட்சம் மதிப்பிலான பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்து நாசமானது. தீ விபத்து சம்பந்தமாக பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டு இருப்பது தெரியவந்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 114 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழப்பு. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 70 நபர்களுக்கும், காரைக்காலில் 22 நபர்களுக்கும், ஏனாமில் 2 நபர்களுக்கும், மாஹேவில் 20 நபர்களுக்கும் என மொத்தம் 101 நபர்களுக்கு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது மாநிலத்தில் 866 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் மாநிலத்தில் இதுவரை 1,19,213 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 1,21,880 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் வீடு மற்றும் நில அபகரிப்பு குறித்து அரசு உயர்மட்ட குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை. நிலையில் அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் உப்பளம் சாலையில் உள்ள அதிமுக தலைமை கழகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை போலி பத்திரம் தயாரித்தல், போலி பத்திரம் உருவாக்குதல் உள்ளிட்ட பணிகளில் பத்திரப்பதிவு அதிகாரிகளே துணை செல்கின்றனர். புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் மட்டும் 75 கோடிக்கும் மேல் வீடுகள், நிலங்கள் அபகரிக்கப்பட்டு உள்ளது. இதற்கு திமுக மாவட்ட பொறுப்பாளர் தலைமையில் ஒரு குழு இயங்கி வருகிறது. இவர்களுக்கு ஆதரவாக உள்ள மாவட்ட ஆட்சியர் உட்பட அனைத்து அதிகாரிகளையும் பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் புதுச்சேரி IAS அதிகாரிகள் தலைமையில் அரசு ஒரு உயர்மட்ட குழு அமைத்து விசாரணை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர், கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியில்தான் 20க்கும் மேற்பட்ட வீடு மற்றும் நில அபகரிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினர். இந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியில்தான் 20க்கும் மேற்பட்ட வீடு மற்றும் நில அபகரிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். 74ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜேசிஸ் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பாக மகாத்மா காந்தியடிகள் அரிய புகைப்பட கண்காட்சியினை அமைச்சர் லட்சுமி நாராயணன் திறந்து வைத்தார். 74ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜேசிஸ் ஆஃப் பாண்டிச்சேரி இணைந்து தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் நினைவை போற்றும் விதமாக மகாத்மா காந்தி அவர்களின் வாழ்க்கை, போராட்டம், மக்கள் எழுச்சி, அவரின் தியாகத்தை நினைவுபடுத்தும் வகையில் 150க்கும் மேற்பட்ட அரிய புகைப்படங்கள் அடங்கிய புகைப்பட கண்காட்சி புதுவை காமராஜர் வீதியில் உள்ள ஹோட்டல் ராயல் பார்க்கில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசின் சுற்றுலா மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்களும், கௌரவ விருந்தினராக JCI இந்தியாவின் தேசிய தலைவர் JCI சென் திருமதி ராக்கி ஜெயின் அவர்களும், சிறப்பு அழைப்பாளராக காந்தியவாதி திரு CS ராமகிருஷ்ணன் அவர்களும், JC சித்தானந்தம் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தினர். JC பாவைந்தன் வரவேற்புரை வழங்கினர் மற்றும் JCI பாண்டிச்சேரியின் அனைத்து கிளை இயக்க தலைவர் மற்றும் உறுப்பினர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு அருகே ஆர்லைட் எலக்ட்ரானிக் லோன் மேளா சுதந்திர தினத்தை முன்னிட்டு
டிபிஆர் திருமண நிலையம் திருச்சிற்றம்பலம் கூற்றோர் 11 இருந்து 16 வரை நடைபெற்றது. ஆர்லைட் எலக்ட்ரானிக் லோன் மேளா சுதந்திர தினத்தை முன்னிட்டு டிபிஆர் திருமணம் நிலையம் திருச்சிற்றம்பலம் கூற்றோர் 11 இருந்து 16 வரை நடைபெறும் லோன் விழாவிற்கு சிறப்பு விருந்தினர் மண்டப உரிமையாளர் ராமானுஜம் மற்றும் ஆர்லைட் எலக்ட்ரானிக் உரிமையாளர் வீராசாமி மற்றும் மேளா உரிமையாளர் ராமமூர்த்தி மற்றும் கடை ஊழியர்கள் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்தனர். அவர்களும் கலந்து கொண்டனர். மற்றும் நிர்வாக ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் லோன் மேளாவின் சிறப்பு அம்சங்கள் 50,000க்கும் மேல் பொருட்கள் வாங்கினால் 1 கோல்ட் காயின் இலவசம், 20,000க்கும் மேல் பொருட்கள் வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம் என்று கடையின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். மேளாவின் பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் நிச்சய பரிசு உண்டு என மேல் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். ஐயா நீங்க கொஞ்சம் முன்னாடி தொகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கூனிச்சம்பட்டி ஏரியை 100 நாள் வேலை திட்டத்தில் 30,26,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் செட்டிப்பட்டு விக்கிரவண்டி வாய்க்காலை மணலிப்பட்டு சாலையில் இருந்து கொடுக்கூர் சாலை வரை 6,44,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் மணலிப்பட்டு கிராமத்தில் உள்ள ஏரியை புனரமைக்கும் பணிக்காக 32,77,000 ரூபாய் செலவில் தூர்வாரும் பணியினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ அருள்முருகன், பாஜக பிரமுகர்கள் மணலிப்பட்டு சேகர், வீரராகவன், கலியபெருமாள், சக்திவேல் மற்றும் பாஜக பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்படி பாருங்க, அங்க பாருங்க. ரொம்ப மண்ணு 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 வைங்க. அது மண்ணு அப்புறம் நல்லா கிளம்பும். வைக்கிற மாதிரி இது விட்டு விட்டா போட. இன்னைக்கு எடுத்ததுலாம் ஒரே நல்ல போட்டுறாத. சரிங்கண்ணா, போட்டுருவாங்க. செட்டியாரே எல்லாத்தையும் ஃபைனான்ஸ் எல்லாம் எடுக்கிறா. ஆமாம், கொஞ்சம் ஒரு 7,000 அதிகம் வரும். புதுவை உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அப்பா மேஸ்திரி வீதியில் பாதாள வடிகால் உடைந்தது. அதனால் கழிவுநீர் வெளியே வந்து பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். உப்பளம் தொகுதியில் உட்பட்ட அப்பா மேஸ்திரி வீதியில் பாதாள வடிகால் உடைந்த நிலையில்
அதனால் கழிவுநீர் வெளியே வந்து பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வந்தார்கள். அப்பா மேஸ்திரி வீதி பொதுமக்கள் இது குறித்து உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு வி. அனிபால் கென்னடி அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். புதுவை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு வி. அனிபால் கென்னடி அவர்கள் பொதுப்பணித்துறை வடிகால் ஜூனியர் பொறியாளர் சங்கரை கையோடு சம்பவ இடத்துக்கு அழைத்து சென்று இன்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மூலம் ஊழியர்கள் வைத்து புது வடிகால் வைக்கப்பட்டது. கழிவுநீர் வடிகால் பிரச்சினை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரால் அதிரடியாக முடிக்கப்பட்டது. மேலும் காட்சியார் வீதியில் வடிகால் நிரம்பி அதை சுத்தம் செய்ய பொதுமக்கள் அனைவரும் கோரிக்கை வைத்தனர். அதையும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு செய்தார். பின்னர் அதை உடனே முடிக்கவும் அதிகாரிகளை வலியுறுத்தினர். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் ரவி, மாநில இளைஞர் அணி ராஜி, பாபு, நாசர், அசோக், கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள், ஊர் பொதுமக்கள் உடன் இருந்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஒயிட் டவுன் சார்பாக ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் அன்னபூர்ணா திட்டம் துவங்கப்பட்டது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மருத்துவமனை வாயில் முன்பு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஒயிட் டவுன் சார்பாக நிர்வாகி வடிவுக்கரசி ராமகிருஷ்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னபூர்ணா திட்டம் துவங்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைவர் வைத்தீஸ்வரன், செயலாளர் திருஞானம், பொருளாளர் டாக்டர் லட்சுமி, துணை ஆளுநர் சுரேஷ், சோன் செயலாளர் கந்தன் மற்றும் முன்னாள் தலைவர்கள், சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அன்னபூர்ணா திட்டத்தை துவக்கி வைத்தனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையம் சார்பில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி கருவடிக்குப்பம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையம் PMLK அறக்கட்டளை இந்து மக்கள் கட்சி சார்பில் புதுச்சேரியில் இராணுவ வளத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 70க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். லாஸ்பேட்டை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலை அருகே துவங்கிய சைக்கிள் பேரணி சட்டப்பேரவை வளாகம் வரை சென்று முதலமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகியோரை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. ஏற்பாடுகளை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சேவை இயக்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். பிரேக் அடி அப்படியே ரேஸ் ஓடுற மாதிரி ஓடுனா வரீங்க. அவருக்கு முன்னாடி அவரை பொறுமை போடுறது. அவர் ஓடுறது பயம். அப்படி இந்த ஸ்பீடில் போனேன், இதிலே போனேன் கரெக்டாக. இன்று சுபாஷ் சந்திரபோஸினுடைய இயக்கத்தின் சார்பாகவும் PML சார்பாகவும் சைக்கிள் இந்து மக்களின் சார்பாகவும் சைக்கிள் பயன்படுத்துகிறார்கள். இதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், புதுவையிலே படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள். எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு வேலையில் கமிட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான வேறு தவறான எண்ணங்கள் மனசில் உதிக்காது. எப்பயுமே அந்த வேலை மேலே கண்ணு கருத்துமாக இருப்பாங்க. வேலை இல்லாததால் இளைஞர்கள் வழிமாறி போய்கொண்டிருக்கிறார்கள். அதனால் வழிமாறி போய்கொண்டிருக்கிறார்கள். நம்ம அவங்க மேலே குறை சொல்லாமல் அவங்களுக்கு தடம் புரட்டுறதுக்கு முக்கிய காரணமே வேலைவாய்ப்பின்மை தான். அவங்களுக்கு சரியான வேலைவாய்ப்பு கிடைத்து விட்டால் கண்டிப்பாக அவங்க நல்வழியில் தான் இருப்பாங்கன்றது என்னுடைய அசைக்க முடியாத இடைவேளைக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் VCCயில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மா பயிற்சி வகுப்பில் எங்களது VCCயில் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாसेस ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும்.
ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுகிறேங்க. என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்டில் 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தின் 2வது இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக். என் பேர் ஜோஸ்ஃபின். டியூஷன் சென்டருக்கு இவன் 2வது ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நன்றி சொல்லணும். சர்ச்சிட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃப்யூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு வந்து சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி. நான் ரூபினோட அம்மா. என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறா. இங்கே விசிசியில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவலில் 3rd வந்தா. அந்த சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகவும் விசிசி நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் வீதி, முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4. செய்திகள் தொடர்கின்றன. உழவர்கரை நகராட்சி INTUC ஊழியர்கள் நலச்சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோரிக்கைகளை வலியுறுத்தி INTUC உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நலச்சங்கம் சார்பாக அலுவலக வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோரிக்கைகளை வலியுறுத்தி INTUC உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நலச்சங்கம் சார்பாக அலுவலக வாயின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலைவர் இளங்கோவன், பொதுச் செயலாளர் சகாயராஜ் உட்பட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். ராஜ்பவன் தொகுதியில் புதியதாக பதிவு செய்த முதியோர்கள் பென்ஷன் வழங்கும் ஆணையினை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வழங்கினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பாக ராஜ்பவன் தொகுதி சார்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகைக்கான ஆணை வழங்கும் விழா குருசுக்குப்பம் பகுதியில் உள்ள NKC அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கவுன்சிலர்கள் கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் அனிபால் நேரு, முன்னாள் கவுன்சிலர் குமரன், வழக்கறிஞர் ராம், முனுசாமி, NR காங்கிரஸ் பிரமுகர் கோவிந்தநாத் உட்பட துறை அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்தியன் வங்கி மண்டல அலுவலகத்தின் மூலம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு OBS மடத்திற்கு காய்கறி பதப்படுத்தப்படும் இயந்திரம் வழங்கப்பட்டது. 74வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி இந்தியன் வங்கி மண்டல அலுவலகத்தின் மூலம் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட OSBS முதியோர் இல்லத்தில் காய்கறி பதப்படுத்தும் குளிர்சாதன பெட்டி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள் முன்னிலையில் இந்தியன் வங்கி மண்டல மேலாளர்கள் செந்தில்குமார், ஸ்ரீதர் பாபு, உதயகுமார், ராஜா வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள், முன்னாள் கவுன்சிலர் குமரன், குணா, சங்கர், புகழேந்தி உடனிருந்தனர். உழவர்கரை தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் சம்பத் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உழவர்கரை தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் சம்பத் பிறந்த நாளை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சம்பவத்திற்கு வாழ்த்து தெரிவித்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி தொடங்கி வைத்தனர். மேலும் நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ட்ராய் சட்டத்தின்படி GST வரி செலுத்துவதால் கேபிள் டிவி கேளிக்கை வரியை ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து 12 MLAக்கள் மனு அளித்தனர். ட்ராய் சட்டத்தின்படி GST வரி செலுத்துவதால் கேபிள் டிவி கேளிக்கை வரியை ரத்து செய்ய வேண்டும் என ராஜ்யம், ஜான்குமார், அனிபால் கென்னடி உட்பட 12 MLAக்கள் தலைமையில் முதல்வர் ரங்கசாமியிடம் புதுவை கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மனு அளித்தனர். அண்டை மாநிலங்களைப் போல் புதுச்சேரியிலும் கேபிள் டிவி மீதான கேளிக்கை வரியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி MLAக்கள் ராஜ்யம், ஜான்குமார், அனிபால் கென்னடி, நேரு என்கிற குப்புசாமி, வைத்தியநாதன், வெங்கடேசன், கல்யாண சுந்தரம், அசோக் பாபு, ரிச்சர்ஸ் ஜான்குமார், பாஸ்கர், கொசப்பள்ளி அசோக், ராமலிங்கம் ஆகியோர் தலைமையில் சட்டசபை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மனு அளித்தனர். அம்மனுவில் கூறியிருப்பதாவது: மத்திய அரசின் GSTயின் கீழ் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில்
கேபிள் டிவி சேவையை வழங்கி வருகிறோம். மேலும் கடந்த 2018ஆம் ஆண்டு ஜிஎஸ்கிமி அமைப்பானது சட்டத்தின் மூலம் மட்டுமே கேபிள் டிவி நிகழ்ச்சிகளை செட் ஆஃப் பாக்ஸ் மூலம் இயக்க வேண்டும் என்றும் பரிந்துரைத்தது. மேலும் NTO மூலம் GST வரியை செலுத்த வேண்டும் என்றும் பரிந்துரைத்தனர். அதன் அடிப்படையில் கடந்த 2018ஆம் ஆண்டு MSOக்களுக்கு செலுத்தும் சந்தா தொகை இணைப்பு அடிப்படையில் GST வரியினை செலுத்தி வருகிறோம். இதன் மூலம் புதுவை அரசுக்கு GST பங்கு தொகை வந்துவிடும். மேலும் புதுவை அரசு பாண்டிச்சேரி முனிசிபாலிட்டி ஆக்டில் 1999 கொண்டு வந்த செக்ஷன் 161A பிரிவின்படி கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் வாடிக்கையாளர்களிடம் வசூலிக்கும் பணத்தில் 10% அரசுக்கு கேளிக்கை வரியாக செலுத்த வேண்டும் என்றும் இந்த வரியினை வாடிக்கையாளர்களிடம் வசூலிக்க கூடாது என்று வெளியிட்ட ஆணையை நடைமுறைப்படுத்தி வருகிறோம். மேலும் 2018 முதல் GST வரி செலுத்தி வருகிறோம். குறிப்பாக NTO சட்டம் வந்த பிறகு GST வரி பெறப்படுவதால் வரி சுமையை குறைக்க அண்டைய மாநிலங்கள் கேளிக்கை வரியினை கேபிள் டிவி எடுத்து வைத்தனர். குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்று பெருங்காலங்களில் கேபிள் டிவி நிகழ்ச்சிகளையும் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், கல்வி சேனல்கள் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறோம். இப்பணியின் போது ஒரு சில ஆபரேட்டர்கள் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். ஆனால் தற்பொழுது கேளிக்கை வரி செலுத்தவில்லை என்று புதுவை நகராட்சியினர் கேபிள் இணைப்புகளை துண்டித்து வருகின்றனர். கொரோனா தொற்று காலங்களில் இணைப்பு துண்டிப்பினால் இணைய சேவை மாணவர்களின் ஆன்லைன் வகுப்புகள், ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற வேலைகள் தொடர முடியாமல் திண்டாடி வருகின்றனர். எனவே பாண்டிச்சேரி முனிசிபாலிட்டி நடைமுறையில் உள்ள ட்ரை அமைப்பின் NTO பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு செட் ஆஃப் பாக்ஸ் மீது என்ற அடிப்படையில் கேளிக்கை வரியை மாற்றி அமைத்து கேபிள் டிவி ஆபரேட்டர்களின் வாழ்வாதாரத்தை காப்பதோடு கேபிள் இணைப்புகளை துண்டிப்புகளை பொதுமக்கள் மாணவர்களின் நலன் கருதி துண்டிக்க வேண்டாம். மேலும் ட்ராய் சட்டத்தின்படி GST வரி செலுத்துவதால் கேளிக்கை வரி ரத்து செய்ய வேண்டும் என்றும் கொரோனாவால் உயிரிழந்த கேபிள் டிவியினருக்கு நிவாரண தொகை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதில் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் ரவி, சம்பத், பாஸ்கர், ரவீந்திரன், அனிபால் நேரு, பாஸ்கரன், முருகன், உதயா, சண்முகம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நெல்லித்தோப்பில் 35 ஆண்டுகளாக நீடித்து வந்த இலவச மனைப்பட்டா பிரச்சினைக்கு பாஜக MLAக்கள் ஜான்குமார், விவிலியன் ரிச்சர்ட்ஸ் முயற்சியால் நிரந்தர தீர்வு காணப்பட்டது. அவர்களுக்கு இப்பொழுது பட்டா வழங்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து அப்துல் ரஷீத் அனைத்து அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் இப்பொழுது நமது பெரியார் கணவர் பெயர் ஞானசேகரன் அவர்களுக்கு அடுத்தது பட்டா எண் 383 அலெக்சாண்டர், தகப்பன் பெயர் சந்திரசாமி. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பிளாஸ்டிக் பொருள் விற்பனை கடையில் பயங்கர தீ. நன்றி.